ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 18-10-25 பாபா இன்னைக்கு அபியாஸ் கொடுக்கிறார். நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன். நான் பிரகாசமய ஆத்மா, குணங்களாலும் சக்திகளாலும் நிரம்பிய ஆத்மா நான். அப்படியே ஆழத்தில் நம்மளுடைய சிந்தனையை அப்படியே எங்கே சோல் ஆத்மா இருக்குதோ அங்கே அப்படியே ரியலைஸ் பண்ணணும். அப்படியே பண்ணும்போது நமக்கு ஒரு எல்லையற்ற ஒரு ஆனந்தம். பாபா பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு யோக பயிற்சி கொடுக்குறார் நமக்கு. யோக பயிற்சி மூலமாக என்ன பண்ணுறார், நம்மளுடைய ஃபுல் வாழ்க்கையை பாபா மாற்றி அமைக்கிறார். தலைப்பு மீட்டே பச்சே ஆத்ம அபிமானி ஹோக்கர் பைட்டோ. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக அமருங்கள். அந்தர் கோட்டே ரகோ மே ஆத்மா ஹூம், தேஹி அபிமானி பனோ. சும்மா உட்காரக்கூடாது, உள்ளுக்குள்ளார சிந்தனை கொண்டு போங்கிறார். நான் ஆத்மா, நான் சக்திசாலி ஆத்மா, நான் அன்பு சொரூப ஆத்மா, நான் ஆனந்தமய ஆத்மா, நான் அனைவருக்கும் பிரிய ஆத்மா, நான் பாபாவின் குழந்தை, பாபா என்னை தேடி கண்டெடுத்திருக்கார். இப்படியே எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு போங்க. இதுக்கு பேர் தான் தேஹி அபிமானி. சச்சா சாற்றக்கோ தோ சமஜ்தார் பன்தே ஜாயேங்கே, போத் ஃபாய்தா ஹோகா. பாபா சொல்றாங்க, நீங்க உண்மையான சார்ட் வைங்க. நான் எவ்வளோ இன்னைக்கு பாபா சொன்னதை நினைச்சேன், எவ்வளோ எனக்குள்ளார சிந்தனையை கொண்டு போனேன். இந்த சார்ட் நீங்க வைக்கும்போது பாபா சொல்றாரு, நீங்க புத்திசாலியாக ஆகி கொண்டே இருப்பீர்கள். இதுல ரொம்ப அதிக பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதிக லாபத்தை நம்ம இதுல பெற முடியும். பாபா क्वेश्चन கேக்குறாங்க, बेहद के नाटक को समझने वाले बच्चे किस एक लॉ नियम को अच्छी रीति समझते हो? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. எல்லையற்ற நாடகத்தை புரிந்துள்ள குழந்தைகள் நீங்க எந்த ஒரு நியமத்தை நன்றாக புரிந்துள்ளீர்கள்? நியமம், லா, எந்த ஒரு சட்டத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கீங்க? டிராமா பத்தி. அவினாஷி நாடக், இது அழியாத நாடகம், அழிவே கிடையாது. உலகம் அழியுமா? பூமி சுத்துறது நிக்குமா? इम्पॉसिबल. इसमें हर एक पाटदारी को पाट बजाने अपने समय पर आना की है. பாருங்க, இந்த டிராமால ஒவ்வொரு பாட்டுதாரியும் தனது சமயத்தில் வந்தே ஆகணும், நடிக்க வந்தே தீரணும். कोई कहे हम सदा शांतिदा में ही बैठे जावे तो ये ला नहीं. சிலர் அப்படி நினைக்கிறாங்களாம், நான் எப்போதுமே சாந்தி தாமத்திலேயே இருந்தா நல்லா இருக்குமே. பாபா சொல்றாரு, இது ரூல்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆத்மானாலே பாற்றுதாரி, தன்னோட பாகத்தை நடிச்சு ஆகணும், இந்த பூமியில இறங்கணும். தோ உசே பாற்றுதாரி ஹி நஹி கஹேங்கே. நான் சாந்தி தாமத்திலேயே இருந்துட்டே இருக்கணும், அதே எனக்கு போதும் அப்படின்னா உங்களை பாற்றுதாரின்னு யாராவது ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறார். ஏ பெஹத் கி பாத்தே பெஹத் கா பாப் ஹி துமே சுனாத்தே ஹே. பாருங்க, அன்லிமிட்டடான ஒரு ஆழமான ரகசியம். இதை பாபா தான் நமக்கு கூறுகின்றார். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. எல்லாரும் அவரவர் பாத்திரம், இந்த பூமியில எல்லாருக்குமே சொந்தம் உண்டு. எல்லாருமே லாபம் ஈட்டக்கூடியவர்கள், எல்லாருமே சுகமாக வாழக்கூடியவர்கள். நான் நல்லா இருக்கும்னு நம்ம சுயநலமா நம்ம நினைக்கிறோமே தவிர எல்லாருக்கும் இந்த பூமி சொந்தம். இதுல பாபா சொல்றார், ஒவ்வொருத்தங்களும் பாற்றுதாரி. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி. அப்படிக்கோ ஆத்மா சமஜ்கர் பைட்டோ. பாபா எப்போதுமே ஆத்மாங்கிற நினைவுல ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்கிறார். தேக அபிமான் छोड़कर बैठो, தேக நினைவை மறந்து உட்காருங்க. बेहद का बाप बच्चों को समझा रहे, समझाया उनको कहा जाता बेसमझ होते.
எப்போதுமே பாபா இந்த வரி பாருங்க, அழகான ஒரு வரி வரும். குழந்தைகளுக்கு நான் புரிய வைக்கின்றேன்னு சொல்லுவார். புரிய வைத்தல் அப்படின்னு யாருக்கு புரிய வைக்கப்படும்? புரிதல் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மா சமஸ்தி ஹே கி பாப் சச் கேத்தே. பாபா நம்மளோட பேசும்போது இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ஃபீல் ஆகுது, பாபா சத்திய விஷயத்த சொல்றாரு. हम आत्मा बेसमझ बन गए. मैं आत्मा अविनाशी हूँ, शरीर विनाशी है. मैं आत्मा अभिमानी छोड़ देहाभिमान में फंस पड़ा हूँ. பாபா முரளி சொல்ல சொல்ல சத்தியம் வெளியாகுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகுது, அப்பா இவ்வளோ காலம் நான் அந்த தேகத்தை தான் உண்மை நினச்சிருந்தேன், இந்த தேகம் நான் கிடையாது, நான் யாரு? அழிவற்ற மகான் சக்தி. இது அப்படியே நமக்கு என்ன ஆகுது, அந்த உண்மையை நம்ம உணர தொடங்குறோம். பேஸ் சமஜ் டெகரேனா, இவ்வளோ காலங்கள் நம்ம பாடி கான்ஷியஸில் இருக்கிறோம் அப்படின்னா பாபா சொல்கிறார் அது கூட ஒரு புரிதல் இல்லாத நிலை தானே. बाबा कहते हैं सब बच्चे बेसमझो पड़े देहाभिमान में आकर फिर तुम बाप द्वारा देही अभिमानी बनते हो. பாபா சொல்றாரு, இப்போ பாபா மூலமாக நம்ம ஆத்மாங்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்துள்ளதால் பாபா சொல்ற நீங்க புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். யார் பாபா புத்திசாலிங்கிறாரு? யார் ஆத்மாங்கிற செல்ஃப் ரியலைசேஷன், சோல் ரியலைசேஷன் யார் நம்ம செய்கிறோமோ, ஆத்மாவை யார் உணர்கின்றோமோ அவங்க தான் யார்? புத்திசாலிகள். அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, यथार्थ रीति बाप को याद करने व आत्मा अभिमानी बनने की मेहनत करनी है. சரியான முறையில் பாபாவை நினைவு செய்வது, ஆத்ம உணர்வில் இருப்பதில் முயற்சி என்பது இருக்க வேண்டும். உழைப்பு கொஞ்சம் கஷ்டம்தான் அது, அதில் நீங்கள் முன்னாடி வரணுங்கிறார். सच्चाई से अपना चार्ट रखना इसमें ही बहुत बहुत फायदा. சார்ட் பாபா எழுத சொல்கிறாருன்னு எழுதுனா முன்னேற்றம் இல்லை. இப்போ நேற்று நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இதை விட 1% கூட வரணும். அப்படி நமக்கு நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் சார்ட். பாபா சொல்கிறாரு நம்ம எழுதணும் காட்டணும் பெரியவங்கள்ட்ட, அதுக்கு இல்லை. தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முன்னேற்றி கொள்வதற்கான சார்ட், அதில் தான் லாபம். நெக்ஸ்ட் பாயிண்ட், सबसे बड़ा दुख देने वाला कांटा कामिकर, इस पर योग बल से विजय प्राप्त कर पतित से पावन बनना है. மிக பெரிய துக்கம் கொடுப்பது காம விகாரம், முதல் நம்பர் எதிரி. இதை நீங்கள் யோக சக்தியால் வெற்றியை அடைந்து தூய்மை அடைய வேண்டும். பாக்கி கிணக்கி பாத்தோं से तुम्हारा कनेक्शन नहीं. நான் ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும், இந்த விஷயத்தை தவிர மிச்சம் எதோடையும் நமக்கு கனெக்ஷன் இல்லை. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும், என்ன சேவா பண்ணாலும், எங்கே போனாலும் நான் ஆத்மா சுத்தமாயிட்டே இருக்கிறேன். பாபா என்ன தூய்மைப்படுத்திட்டு இருக்கார். இந்த வாழ்க்கை பிராமண வாழ்க்கை, எனக்கு தூய்மையான வாழ்க்கையை பாபா கொடுத்துருக்கார். எண்ணம், சொல், செயல் இதிலெல்லாம் பாபா எனக்கு தூய்மையை சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி நாம் நினைவு செய்யணும். பாபா இன்னைக்கு தாரணைக்கான வரதானம் கொடுக்குறாங்க. प्रैक्टिकल जीवन द्वारा परमात्मा ज्ञान का प्रूफ देने वाले धर्म युद्ध में विजयी भव. நடைமுறை வாழ்க்கையின் மூலம் பரமாத்மா ஞானத்தை, ப்ரூஃப் ஞானத்திற்கு நிறுவனம், அதாவது நிரூபணம், ப்ரூஃபாக இருக்கக்கூடிய, ப்ரூஃப் காட்டக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுங்கள். தர்ம யுத்தம், இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி அடையுங்கள். அபி தர்ம யுத்திக்கு ஸ்டேஜ் பர் ஆனா. இப்போ பாபா சொல்றாரு எத்தனையோ யுத்தத்தில் எத்தனையோ விதங்கள் இருக்கு, ஆனால் இப்போ தர்ம யுத்தத்தில் நம்மளுடைய ஸ்டேஜ் இருக்க வேண்டும். உஸ் தர்ம யுத்தமே விஜய் बनने का साधन है अपनी प्रैक्टिकल जीवन. தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைவதற்கு சாதனம், வழி என்னன்னா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப், ரோல் மாடல். நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி பழகுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இது எல்லாமே ப்ரூஃப். क्योंकि परमात्मा ज्ञान का प्रूफ ही प्रैक्टिकल जीवन.
பரமாத்மாவுடைய ஞானம் கேட்குறோன்னாலே ப்ரூஃப். எது? ப்ராக்டிக்கல். நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய ரோல் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. आपकी मूर्त से ஞான ஒரு குண் ப்ராக்டிக்கல் में दिखाई दे. உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஞானமும் குணங்களும் ப்ராக்டிக்கலாக தென்பட வேண்டும். क्योंकि आजकल डिस्कस करने से अपनी मूर्त को सिद्ध नहीं कर सकते, लेकिन अपनी प्रैक्टिकल धारणा मूर्ति से एक सेकंड में किसी को भी शांत करा सकते हो. பாபா சொல்ற, நம்ம சும்மா ஞானத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுனாலலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் தாரணை, நடைமுறையில் நமக்கு தாரணா இருக்கணும். பாபாவுடைய ஞானம் தாரணை செய்யணும். அந்த தாரணையில் கூட ஒரு செகண்டில் யாரை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? சாந்தப்படுத்தலாம். டிஸ்கஸ் மூலமாக சாந்திப்படுத்த முடியாது. தாரணா மூலமாக சாந்தியாக நம் உருவாக்க, சாந்தியை கொண்டு வர முடியும். அதான் ப்ராக்டிக்கல் லைஃபு ரோல் மாடலாக இருக்கணும். ஸ்லோகன். आत्मा को उज्जवल बनाने लिए परमात्मा स्मृति से मन की उलझनों को समाप्त करो. ஆத்மாவில் பிரகாசத்தை உருவாக்குவதற்காக பரமாத்மா நினைவின் மூலமாக மனதினுடைய குழப்பங்களை அழித்து விடுங்கள். குழப்பங்கள்லாம் இருந்தால் ஆத்ம ஜோதி தெளிவாக எரியாது, தென்படாது, பிரகாசம் வெளியாகாது. அதனால் பாபா என்ன சொல்கிறார்? குழப்பத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிடுங்க. மம்மாவினுடைய மகாவாக்கியம். योग से ही मुक्ति होने की शक्ति मिलती है. யோகத்தின் மூலமாகத்தான் எல்லா விஷயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சக்தி நமக்கு கிடைக்கின்றது. முக்கியமான பாயிண்ட் நமக்கு நினைவுக்கு வருது என்னவென்றால், எப்படி இந்த மனித சிருஷ்டியினுடைய மரத்துக்கு விதை பரமாத்மா, அவர் மூலமாகத்தான் இந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் மனிதர்களுக்கு இந்த நாலேஜுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எதில் வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த சிருஷ்டி மரம், இதுக்கு விதை கடவுள். அப்போ அவரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கிது? இந்த நாலேஜ் கிடைக்கிது. இந்த நாலேஜ் அடைவதற்கு எல்லாருக்குமே சம அதிகாரம், உரிமை என்பது இருக்கிறது. அடுத்த டாபிக். நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்வதற்கான வழி. நிரந்தரமாக ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாங்கிற நினைவு இருக்கணும். இதுதான் யதார்த்தமான நினைவு. பரமாத்மாவை எப்பொழுதுமே நிரந்தரமாக, எப்பொழுதுமே நினைவில் நாம் செய்வதற்கு ஆதாரம், ஒவ்வொரு மூச்சு விடும்பொழுதும் பாபா பாபான்னு நம்ம செயல்படுத்த வேண்டும். அவ்யக்த இஷாரா. स्वयं सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों को प्रयोग करो. தனக்கும் அனைவருக்காக மனதின் எண்ணங்கள் மூலமாக யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். अभ्यास की प्रयोगशाला में बैठ योग का प्रयोग करो तो एक बाप का सहारा और माया के अनेक प्रकार के विघ्नों को किनारा अनुभव करेंगे. பயிற்சியினுடைய பிரயோகசாலையில் அமர்ந்துள்ளோம். எல்லாமே நம்ம இங்கே பிரயோகப்படுத்துகிறோம், பயன்படுத்தும் ஒரு இடத்துல நம்ம அமர்ந்திருக்கோம். ஒன்னொன்னே நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே. அப்போது யோகத்தை பயன்படுத்துங்கள். ஒரு பாபாவினுடைய உதவி மாயாவினுடைய அநேக விதமான தடைகளிலிருந்து விடுபட்ட அனுபவம் செய்வீர்கள். अभी ज्ञान के सागर, गुणों के सागर, शक्तियों को सागर में ऊपर ऊपर की लहरों में लहराते हो, इसलिए अल्पकाल की रिफ्रेशमेंट अनुभव करते हो. பாபா சொல்கிறாரு, இப்படி அலை, கடலில் அலை வருதுன்னா அதுக்கு மேலவே இருந்தோன்னா பாபா சொல்கிறாரு, முத்து கிடைக்காது, பிராப்தி கிடைக்காது. ஆனால் அதில் விளையாடலாம். அதே போல் ஞானக்கடல், குணக்கடல், சக்தியின் கடல்,
இப்படி நீங்கள் மேல் அலையில் மட்டும் விளையாடுறதுனால அல்பகால ரிஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி உணர்றீங்க. ஆனால் सागर के तले में जाओ, अनेक प्रकार के விசித்திர அனுபவ का रतन प्राप्त करेंगे. கடலோட ஆழத்தில் போயிடுங்க, மூழ்குங்க. போய் பாபாங்கிற அன்புல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மூழ்கின்றோமோ அந்த அளவுக்கு அநேக விதத்தில் விசித்திரத்தன்மையினுடைய அதிசயத்தின் அனுபவத்தை, அனுபவம் என்பது ஒரு ரத்தினத்துக்கு சமம், அதை நம்ம பிராப்தமாக அடையலாம். அதனால் டெப்த்தில் போகணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் டெப்த்தில் ஆழத்தில் போகணும். இன்றைக்கி பாபா பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஆத்மா சாந்தமாக இருக்கிறேன், என்னை சுற்றிலும் சாந்தியின் வைப்ரேஷன் நிரம்பி இருக்குது. என் கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் சாந்தி அமைதியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். த பிரயோகசாலை, இதை நம்ம பயன்படுத்தணும். ஓம் சாந்தி.